ரேடியோ ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காதல் என்பது பொது உடைமை இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்களுடைய இயக்கத்துல காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ஜியோ பேபி, மேன்கைண்ட் சினிமாஸ், சிம்மெட்ரி சினிமாஸ், நிட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வினீத், ரோகிணி, தீபா, லிஜோமோல், அனுஷா, கலேஷ் போன்ற பலருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீ சரவணன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க கண்ணன் நாராயணன். இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாங்க டேனி சார்லஸ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 2 பெண்கள் காதலிக்கிறாங்க. அந்த காதலை பெற்றவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, அப்படி ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, வேணான்னு சொல்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, இதையெல்லாம் மீறி அந்த பெண்கள் அவங்களுடைய காதல்ல ஜெயிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நடிச்சவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரோஹிணி அம்மாவா இருப்பாங்க, வினீத் அப்பாவா இருப்பாங்க, அனுஷாவும் லிஜோமோலும் காதலிக்கிற பெண்களா இருப்பாங்க, கலேஷ் லிஜோமோல ஒன் சைடா லவ் பண்ற ஒரு லவ்வரா வருவாரு, தீபா வேலைக்காரியா வருவாங்க. இது மட்டும் இல்லாம வினீத்துக்கு இன்னொரு ஒய்ஃபும் இருப்பாங்க. இந்த ஆக்டர்ஸை வச்சு எப்படி இந்த ஸ்டோரியை அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல லிஜோமோல் அவங்களுடைய லைஃப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மா ரோஹிணி ரொம்பவே ஒரு பெண்ணியவாதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், முற்போக்கு சிந்தனையாளர். அவங்க ரொம்பவே போல்டாக சில கருத்துக்களை சொல்கிறவங்க, காதலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க. லிஜோமோலுடைய அப்பாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவர் ரோஹிணியை விட்டுட்டு வேற ஒரு டீச்சரை மேரேஜ் பண்ணி வேற இடத்துல செட்டில் ஆகிருப்பாரு. இருந்தாலும் அப்பப்போ லிஜோமோல் ஃபேமிலியோட கொஞ்சம் டச்லேயே இருப்பார். அந்த மாதிரி இன்னொரு பக்கம் அனுஷா அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஃபேமிலி அனுஷாவுடைய ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத ஃபேமிலி மாதிரி இருக்கும். நார்மலான ஃபேமிலியாக தான் இருக்கும். அனுஷாவுக்கு மேரேஜும் நடந்திருக்கும். ரொம்ப கேரிங்காக வளர்க்கப்பட்ட அந்த லிஜோமோலுக்கும் இன்னொரு பக்கம் சாதாரண ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்த அனுஷாவுக்கும் இடையில எப்படி அந்த காதல் மலருது, அது மலர்ந்ததுக்கு அப்புறம் யார் முதல்ல வெளிப்படுத்துறாங்க, அதற்கப்புறமா இதை எப்படி அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட கொண்டு போறாங்கன்ற விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிருப்பாங்க. லிஜோமோல் அவங்க பெற்றோர்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போகும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ரோஹிணி என்னதான் முற்போக்குவாதியா இருந்தாலும் கூட எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்லும் போது என்ன மாதிரியான எமோஷன்ஸ் அவங்க வெளிப்படுத்துவாங்களோ அந்த எமோஷன்ஸ் தான் ரோஹிணி அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்க அப்பா வினீத் எல்லா அப்பாக்களுக்குமான ஒரு அப்பாவா அவர் தன் சைடு இருக்கிற கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. இன்னொரு பக்கம் அனுஷாவுடைய ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு அந்த பெண் செய்யறது தான் தப்பு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கல்யாணத்துல இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சு வந்துரும். இந்த மாதிரி தான் அனுஷாவுடைய லைஃப் லைன் இருக்கும். இந்த கதையுடைய முடிவு யார் எடுக்கணும் அப்படின்னா, அந்த லிஜோமோல் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவா அமையும். பொதுவா தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறப்பயே பல கேள்விகள் மனசுல எழும். அதை தாண்டி முதல்ல எல்லாருக்கும் இருக்கிறது அருவருப்பு தான். எப்படிப்பா ஒரே பாலினத்தவர்களோட உறவு வச்சுக்க முடியும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், அந்த மாதிரியான கேள்விகள் எழும். அதை தாண்டி இந்த சமூகத்துல அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களா இருக்கிறாங்க, இதனால சமூகத்திற்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு. ரொம்ப முக்கியமா குழந்தை பிறப்பு தான் ஒரு கல்யாணத்திலேயோ ஒரு திருமணம் ஒரு குடும்பத்திற்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனா அப்படி ஒரு விஷயம் இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களால செய்ய முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனை எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ இது இயற்கைக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாம தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இப்பதான் இந்த மாதிரிலாம் பெருகிட்டு இருக்கிறாங்க, எதையோ படிச்சு எதையோ செஞ்சு. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கேள்வியா இருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்குமே இந்த படத்துல பதில் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எழுதப்பட்ட சில ரைட்டிங்ஸ் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, அதே மாதிரி உண்மை எல்லா நேரத்திலையுமே வெளிப்படையா இருக்காது. இந்த மாதிரியான வார்த்தைகள் அந்தந்த இடங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க ரியலாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இதுல கலேஷ் கிட்ட லிஜோமோல் அவங்களுடைய அப்பா ஒரு கேள்வி கேட்பாரு, நீ கேவா அப்படின்னு கேட்கும்போது சேச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ரியாக்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் உண்மையான ரியாக்ஷன்ஸ். எல்லாருமே மனதளவில் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, சாதாரணமா மேலோட்டமாக தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரதா இருக்கட்டும். அதே மாதிரி காதல் அப்படின்றது பொதுவாகவே உணர்வு சார்ந்தது தானே தவிர அதை புரிய வைக்க முடியாது அப்படின்னு எல்லா படங்கள்லையுமே எடுத்து காட்டினாலும் கூட சில வரிகள் மூலமா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க.
அதே மாதிரி இந்த படத்தை ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக தான் எடுத்திருப்பாங்க, உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து எடுத்திருப்பாங்க. இது ஒரு உண்மையான ஸ்டோரியும் கூட தான். ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து நம்ம லெஸ்பியன்ஸ் போன்ற படங்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது அதில் வந்து ஆபாசமான காட்சிகளை தான் வந்து நிறைய நிறைச்சி வச்சிருப்பாங்க. இது அந்த அளவுக்குலாம் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இது ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பொதுவாக இந்த சமுதாயம் வந்து என்ன நினைக்கும் அப்படின்றதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த படமுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இன்னும் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எழும். நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். நிறைய ரீல்ஸ் பார்த்ததுல நிறைய பேர் வந்து இதே மாதிரி தான் வந்து தன்பாலின ஈர்ப்பாளர்களாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேற வேற அப்படின்னு பிரிஞ்சு ஒரு குடும்பமாக அவங்க வந்து வாழ மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனாலேயே இந்த உறவு மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து இந்த படத்துலையும் வந்து எடுத்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதற்கு விளக்கமும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரியுமே வந்து லிஜோமோல் வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷனால ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க. இன்னொரு ஹீரோயினியா அனுஷா இருந்தால் கூட லிஜோமோலோட கேரக்டர் தான் வந்து இந்த எல்லா படத்தையுமே வந்து தாங்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். வினித் அவர்களை வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரையில பார்க்க முடியுது. ரோஹிணி வழக்கம் போல அம்மா கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. தீபா வந்து வேலைக்காரியாக நடிச்சா கூட தீபாவுடைய கேரக்டரும் வந்து அங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக தான் வரும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு மக்களுடைய மனநிலைமையை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தீபா அவங்களுடைய மனநிலைமை எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தின் மேலேயே வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆணை வந்து கல்யாணம் பண்ணா கூட அவன் என்ன பண்ணுவான், குழந்தை கொடுத்துருப்பான், அதுக்கப்புறம் வந்து அடிக்க தான் செய்வான். இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி அவங்க இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து படித்தவங்க படிக்காதவங்க சாதாரண மக்கள் எல்லாருக்குமே எழுற கொஸ்டினை இந்த படத்தில் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேர படம் தான். அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து ஒளிப்பதிவாளர் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸ்ரீசரவணன் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்திற்கு தேவையான அளவிற்கு காட்சிகளை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. மியூசிக்குமே இந்த படத்தில் வந்து குறை சொல்லவே முடியாது. கண்ணன் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அருமையான மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சாங் தான் வரும். அந்த சாங்கையும் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சாங் வந்து இந்த ஒட்டுமொத்த படத்துக்குமே போதும் தான் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேர படம் தான். ஆனாலுமே அது ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்பவே ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேற மைனஸ் சொல்கிற அளவிற்கு பெரிதளவில் எதுவும் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. அது எந்த அளவிற்கு வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க வச்சுக்க முடியும் அப்படின்றதுல அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையான்றது நம்ம காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு இந்த படத்துடைய ரிவ்யூ பார்த்தோம். மேலும் வந்து அடுத்தடுத்த படங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல். பை ஃப்ரம் தேவிகா.